எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில என்ன செய்யுங்கள், பலப்படுங்க. நாம் எல்லாருமே ஒரு ஆவிக்குரிய யுத்த களத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், போர்க்களத்தில் உள்ளோம். போராடி ஜெயிக்க நாம் இப்பொழுது ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? இந்த உலகமே ஒரு யுத்தம் தான். யுத்தத்தில் நாம் ஜெயிக்க வேண்டும். ஆனால் நாம் ஜெயிக்க வேண்டுமானால் நமக்கு தேவனுடைய பலன் வேண்டும். என்ன வேணுங்க? நம்முடைய சொந்த முயற்சியினாலேயோ நம்முடைய சரீர பலத்தினாலேயோ இன்னைக்கு இருக்கிற அசுத்தாவிகளை நம்மளால் ஜெயிக்க முடியாது. இன்றைக்குள்ள காரியங்களை நம்மளால் மேற்கொள்ள முடியாது. ஆனால் அதை மேற்கொள்வதற்கு நமக்கு என்ன தேவை? தேவனுடைய பலன். அதனாலதான் ஆவியானவர் எழுதுகிறார், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில என்ன செய்யுங்கள், பலப்படுங்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்படுங்க. நம்ம தமிழ் பைபிள்ல போட்டிருக்குது. இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரென்த் பிளஸ் பவர். நமக்கு என்ன வேணும்? ஸ்ட்ரென்த் பிளஸ் என்ன வேணும்? பவர்னா வல்லமை. ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது சரீர பிரகாரமான வல்லமை. இந்த உலகத்தில் நம்ம பார்க்க அப்படின்னா பழைய ஏற்பாட்டு கால யுத்தம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு யுத்தம். பழைய ஏற்பாட்டு கால யுத்தம் எப்படிப்பட்டது? மாம்சத்தோடு ரத்தத்தோடு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருமே யாரோடு யுத்தம் பண்ணினார்கள் அப்படின்னா காண்கிற நபர்களோடு என்ன செய்தார்கள்? யுத்தம் பண்ணினார்கள். யுத்தம் பண்ணி அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை என்ன செய்தார்கள்? சுதந்திரித்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு யுத்தம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஆண்டவர் 11:12 விதமாய் சொல்லுகிறார். எதைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு? வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல அப்படின்னா மனிதர்களோடு அல்ல அப்படின்னு அர்த்தம். துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. நல்லா கவனிக்கணும். மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லைன்னு மனிதர்கள் நமக்கு எதிர்த்து நிற்பதில்லை அப்படி என்று அர்த்தம் அல்ல. இந்த மனிதனுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியானவருடைய கட்டளைகளுக்கு விரோதமாக, தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும். மறந்து போகக்கூடாது. இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா பிசாசு மட்டும்தான் நமக்கு எதிரி நினைக்கிறாங்க. ஆனா மனுஷ ஆவியும் தேவ சித்தத்துக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறது. வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசிப்போமாக. அப்போஸ்தலர் 7:21. வணங்கா கருத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுது. அப்ப நல்லா கவனிக்கணும். மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு யுத்தம் இல்லைன்னு நிறைய பேர் மனுஷ ஆவி என்ன ஒண்ணுமே செய்யாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா மனுஷ ஆவி எப்பயுமே தேவ சித்தத்துக்கு எதிர்த்து நிற்கும், சபைக்கு எதிர்த்து நிற்கும், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா என்ன செய்யும்? எதிர்த்து நிற்கும். அப்ப 2 வித ஆவிகள் நமக்கு விரோதமா செயல்படும். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு அசுத்தாவியை மட்டுமே பாக்குறாங்க. அசுத்தாவியை மட்டுமே எப்படி ஜெபிக்கணும் கண்டுபிடிச்சு அவங்க ஜெபிக்கிறாங்க. ஆனா அவங்க ஜெயம் பெற முடியாது. மனுஷ ஆவி நமக்கு விரோதமா எழுப்பி நிற்கும். நம்ம வேலை பார்க்கிற இடத்துல, நம்ம படிக்கிற இடத்துல, நம்ம சபை வளரக்கூடாதபடி மத தீவிரவாதிகளுடைய ஆவிகள் எதிர்த்து நிற்கும். அப்ப அந்த ஆவிகளை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். யூதா எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்கள் பார்க்கலாம். யூதா, Judah chapter 1 verse 9. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. நல்லா கவனிக்கணும். நம்ம வேலை பார்க்கிற இடங்கள்ல, நம்ம இருக்கிற இடங்கள்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு விரோதமா ஆப்போசிட்டா செயல்படுவாங்க. நமக்கு விரோதமா தீமை செய்ய எழுப்புவாங்க.
அப்ப நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா எபேசியர் வசனத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா பிசாசை மட்டும்தான் என்ன செய்யறாங்கன்னா ஏற்று நிற்கிறாங்க. அது நடக்காது. மனுஷாவியும் நமக்கு எதிர்த்து நிற்கும். சமீபத்தில் ஒரு சகோதரி இடத்துல ஜிபிக்கும்படி வந்தாங்க, கண்ணீர் விட்டு அழுதாங்க. ஏன்னா எங்க வீட்டு பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் எங்க லேண்ட்ல சுவர் எழுப்பி நாங்கள் கட்டக்கூடாதபடி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இந்த சகோதரிக்கு கணவனா இல்லை, ஒரு சின்ன பாப்பா 5th படிக்குது, 5th 6th படிக்குது. அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க. போலீஸ்ல பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கறது போக்குவரத்துமா அழைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. பேதைகளாக இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு பெரிய மன உளைச்சலாக இருக்குது. அந்த மனிதன் இவங்களை பார்க்கும்போதே முறைச்சி பார்க்கிறான். இதுல என்ன பெரிய கொடுமைன்னா அவர்கள் கிறிஸ்தவர்கள். அவர்கள் யாரு? இவர்களும் கிறிஸ்தவர்கள். அவர்கள் யாரு? கிறிஸ்தவர்கள். இப்போ மனுஷ ஆவியை நமக்கு என்ன செய்ய எதிர்த்து நிற்கும். அப்ப நம்ம எப்படி ஜெபிக்கணும்? இதை தேவ பிள்ளைகள் அறிந்து ஜெபித்தால் மட்டும்தான் நம்ம வெற்றி பெற முடியும். நான் அந்த சகோதரியை பார்த்து சொன்னேன், எப்பயுமே நமக்கு விரோதமா 2 ஆவி செயல்படும். ஒன்று அசுத்த ஆவி, இன்னும் மனுஷனுடைய ஆவி. அப்ப நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, எனக்கு விரோதமா என் குடும்பத்துக்கு விரோதமா எதிர்த்து நிற்கிற அசுத்த ஆவிகளையும் மனுஷிக ஆவிகளையும் கர்த்தர் கடிந்து கொள்வாராக. யார் கடிந்து கொள்வாராக? கர்த்தர் கடிந்து. இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் என்ன நடக்குதுன்னு போய் பாருங்க அப்படின்னு அவங்கள நாங்கள் அதே மாதிரி ஜெபிக்க வைத்தோம். ஜெபித்து விட்டு அனுப்பினோம். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி ஜெபம் பண்ணோம். இப்ப எங்க குடும்பத்துல சமாதானம் இருக்கு. அந்த மனிதனால் எங்களுக்கு விரோதமா எந்த தீமை என்ன செய்ய முடியவில்லை, செயல்பட முடியல. கர்த்தர் லாக் பண்ணார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நமக்கு விரோதமா எப்பயுமே என்ன செயல்படும் அப்படின்னா 2 ஆவிக்கிரியை செய்யும். என்ன ஆவிக்கிரியை செய்யுங்க? 2 ஆவிக்கிரியை செய்யும். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, சில வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சந்தோஷமா பேசிட்டாங்கன்னா நம்மளை பார்க்கும்போது நல்லா தான் பேசுவான். ஆனா ஏப்பம் விட்டுட்டு போவான். என்ன விட்டுட்டு போவான்? அவன் வெறும் அந்த ஏப்பம் நமக்கு என்னத்தை கொண்டு வரும்னா கணவன் மனைவிக்குள்ள சண்டையை கொண்டு வந்துடுவான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் குழப்பம்னு என்ன செய்வானா கொண்டு வந்துடுவான். இப்போ 2 ஆவி கிரியை செய்யுது. அது ஒன்று அசுத்த ஆவி, இன்னொன்று வன்கண் பொறாமையின் ஆவி. அது என்ன ஆவி? அப்ப இந்த ஆவியை கர்த்தர் என்ன செய்வாராக? கடிந்து கொள்வாராக. அப்படின்னு நீங்க ஜோம் பண்ணி பாருங்களேன். அவங்க உங்களுக்கு ரொம்ப என்னென்ன பிளான் வச்சிருக்காங்களோ எல்லாத்தையும் கர்த்தர் லாக் பண்ணிடுவார். கர்த்தர் லாக் பண்ணிட்டா யாரால என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, யாரால என்ன செய்ய முடியாது? கர்த்தரே யுத்தம் பண்றதுக்கு அர்த்தம். எப்பயுமே நல்லா கவனிக்கணும். நம்ம வேலை பார்க்கிற இடத்துல, நம்ம படிக்கிற இடத்துல, நம்ம பிசினஸ் பண்ற இடத்துல 2 ஆவி நமக்கு விரோதமா என்ன செய்யும்? செயல்படும். நீங்க அதை புரிந்து கொள்ளணும். அந்த ஆவிகளை யார் கடிந்து கொள்வாராக? கர்த்தர் கடிந்து கொள்வாராக. சொல்லி பாருங்க, அது அப்படி லாக் ஆயிரும். உங்களுக்கு விரோதமா அவங்க செயல்பட முடியாது. எந்தெந்த அதிகாரி உங்களுக்கு விரோதமா எழுப்பி நிற்கிறாங்களோ, இன்னைக்கு சபைகளுக்கு விரோதமா சில தீவிரவாதிகள் எழும்புறாங்க, மத தீவிரவாதிகள். சபை அசுத்தாவியை மட்டும் கட்டி ஜெபித்தால் போதாது. இந்த மனுஷிக ஆவிகளை கர்த்தர் என்ன செய்வாராக? கடிந்து கொள்வாராக. மனுஷ ஆவி என்னைக்குமே சபைக்கு விரோதமா செயல்படும். மனுஷ ஆவி என்னைக்குமே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா செயல்படும். என்னைக்குமே தேவன் அந்த இடத்துல கிரியை செய்யக்கூடாதபடி அது என்ன செய்யும் தெரியுமா? லாக் பண்ணதான் செய்யும். ஆனா கர்த்தர் கடிந்து கொள்வாராக அப்படின்னு ஜெபம் பண்ணீங்கன்னா, ஒரு மனுஷ ஆவியும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா, தேவ திட்டத்துக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா எழும்பவே. அல்லேலூயா. ஆனா இப்படி நிறைய பேர் என்ன செய்யறது இல்லை அப்படின்னா, ஜெபிக்கிறது இல்லை. நமக்கு விரோதமாக செயல்படுகிறதான முதலாவது துரைத்தனம் பண்ணுகிற ஆவி, 2வது அதிகாரத்தில் உள்ள ஆவிகள், 3வது பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், 4வது வான மண்டல பொல்லாத ஆவி, 5வது அவைகளுடைய சேனைகள் நமக்கு விரோதமாய் செயல்படும். பாதாளத்தின் ஆவிகள் செயல்படும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு தேவ பிள்ளை எப்பொழுதுமே தனக்கு விரோதமாய், தன் குடும்பத்துக்கு விரோதமாய், தன் சபைக்கு விரோதமாக, சபை வளரக்கூடாதபடி, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரக்கூடாதபடி, நம்ம இருக்கிற எல்லை பிசாசுன்னு ஒன்று உட்கார்ந்து இருக்கும். என்ன பிசாசு உட்கார்ந்து இருக்கும்? அந்த ஆவி கண்டிப்பா உங்களோடு போராடும். ஆனா இதை குறித்த நாலேஜ் நிறைய பேருக்கு என்ன செய்வதில்லை, இருப்பதில்லை. ஏன் நீங்க சோர்ந்து போறீங்க? ஏன் உங்க குடும்பத்துல ஜெபம் இல்லை? ஏன் உங்க குடும்பத்துல ஒருமனம் இல்லைன்னா, அந்த அசுத்தாவுடைய டார்கெட்டே உங்க குடும்பத்துக்கு இருக்கிற நிறைய குடும்பங்கள ஒருமனம் கிடையாது. தெரிவிச்சுக்கோங்க, சபைக்குள்ளே ஒருமனம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஒருமனப்பட்டா கர்த்தர் ஜெயத்தை தர முடியும். அல்லேலூயா.
ஒரு மனதை கெடுப்பது சாத்தானுடைய தந்திரம். அப்ப தேவ பிள்ளைகள் சபை தனக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்துவது? எனக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாக, எங்கள் சபைக்கு விரோதமாக, சபை வளரக்கூடாதபடி, இந்த ஊழியம் வளரக்கூடாதபடி, எங்களுடைய தொழில் வளரக்கூடாதபடி, எங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்காய் சாட்சியம் வாழக்கூடாதபடி போராடுகிற இந்த ஊர்ல கிரியை செய்கிற எல்லை பிசாசுகளை, விக்கிரகாவிகளை, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளை, வான மண்டல பொல்லாத ஆவிகள் சேனைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டுகிறேன். எந்த நாமத்தில் கட்டுனா மட்டும் விடுதலை கிடைச்சிருமா? கிடைக்காது. சரிதானா? சிலர் கட்டி ஜோம் பண்ணுவாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா கட்டுனா மட்டும் விடுதலை கிடைக்காது. கர்த்தர் சொல்லுகிறார், கட்டுகளை என்ன செய்ய வேண்டும்? அவிழ்க்க வேண்டும். அப்ப ஒரு மனிதன் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா, ஆண்டவரே அவன் குடிகாரத்தில் இருக்கிறான், அந்த குடிகாரனை ரட்சியும் ஜோம் பண்ணா மட்டும் போதாது. அந்த மனிதனுக்கு பின்னாக்கு சில குடி பழக்கத்தின் ஆவியை முதலாவது என்ன செய்ய வேண்டும்? கட்ட வேண்டும். இரண்டாவது அந்த குடி பழக்கத்தின் ஆவி, குடி பழக்கம் என்ற கயர்னால கட்டி வச்சிருக்கோம். அந்த கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கிறேன். எந்த நாமத்துல? இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்த்தா மட்டும்தான் அந்த மனிதன் என்ன செய்வானா? விடுதலை பெறவே முடியும், அவன் ரட்சிக்கப்படவே. ஆனா இன்னைக்கு சபைகள் அதை என்ன செய்வதில்லை? மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானை வீட்டுக்குள் ஒருவன் பிரவேசித்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினாலே ஆகில் அவன் வீட்டை என்ன செய்யலாம்? அப்ப முதலாவது பலவானை நாம் என்ன செய்ய வேண்டும்? முந்தி கட்டணும். உங்க பிள்ளை கீழ்ப்படியாம இருக்குதா? உங்க பிள்ளைகளுக்கு பின்னாக்கரி சில கீழ்ப்படியாமை நாவியை கட்டணும். அந்த கீழ்ப்படியாமை நாவியின் பிள்ளையை கட்டி வைத்திருக்க கீழ்ப்படியாமையின் கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கிறேன் அப்படின்னு என்ன செய்யணும்? கட்டவிழ்க்கணும். அல்லேலூயா. நீங்க கட்டவிழ்த்தாதான் அந்த பிள்ளை நம்ம சொல்றதை என்ன செய்யணும்? கேட்கும். கயிறு கட்டப்பட்ட ஒரு மனிதனை பார்த்து இதை செய், அதை செய் அப்படின்னு சொன்னா செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அவனுக்கு பின்னாக கிரீசுகிற பலவான கட்டினா மட்டும் போதாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு தீவிரவாத கும்பல் உங்களை கட்டி வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப பாஸ்டாக நாங்க விடுதலை பண்றதுக்கு வரணும். வந்தோடனே முதலாவது தீவிரவாதியை கட்டுவோம். யாரை கட்டுவோம்? தீவிரவாதியை கட்டினா மட்டும் விடுதலை கிடைச்சிருமா? கிடைக்காது. தீவிரவாதி உங்களை கயிறை வச்சோ சங்கிலியை வச்சு என்ன செஞ்சிருப்பான்? கட்டி வைத்திருப்பான். அந்த கட்டுகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? கட்டவிழ்க்கணும். ஒரு தேவ பிள்ளை சாகு வரைக்கும், எப்போ வரைக்குங்க? இப்ப நாங்க சொல்ற ஜெபம் ஃபைனல் வரைக்கும் நீங்க செய்ய வேண்டிய ஜெபம். எவ்ரிடே மார்னிங் அண்ட் நைட் கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். எனக்கு பின்னாக்கு வீசுற பலவான், என் குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படுகிற பலவான், அசுத்தாவிகள் பேர் தெரிஞ்சா பேரை சொல்லி ஜோம் பண்ணா நெத்தியடி கொடுக்கறதுக்கு அர்த்தம். மொட்டைக்கட்டையே ஜோம் பண்றதுக்கும் நெத்தியடி கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. எப்படி அடி அடிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி அடிக்கணும் சொல்லுங்க? நெத்தி அடி அடிக்கணும். நெத்தி அடி அடிக்கணும். அந்த ஊர்ல என்னென்ன பிசாசு பேர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அந்த பேரை சொல்லி கட்டணும்னு வச்சுக்கோங்க. அந்த திருட்டு பையனுக்கு நம்ம என்ன அடி கொடுக்குற மாதிரி சொல்லுங்க? நெத்தி அடி அடிக்கிறது. நெத்தி அடி அடிக்கிறதுக்கும் குருடனா அடிச்சோம்னா அதுலயும் 1-2 பேர் என்ன செய்வானா? கீழே விழுவான். ஆனா அவனுக்கு தெரியும், திருட்டு பையனுக்கு தெரியும் இவன் குருடனா இல்ல கண் திறக்கப்பட்டவனான்னு தெரியும். யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு தெரியும். நாங்க சில பிசாசுகளை சிலருக்கு ஜோம் பண்ணும்போது துரத்துவோம். சில பிசாசு போகாது. சில பிசாசு என்ன செய்யாது? போகாது. அப்ப நாங்க ஆண்டவரை கேட்போம், இது என்ன திருட்டு பையன் பேர் அப்படின்னு. அந்த திருட்டு பையன் பேரை சொல்லிட்டு வச்சுக்கோங்க, பொத்திருக்கிற ஒழுங்கு ஓடிடும். அல்லேலூயா. பேரை கரெக்டா என்ன செய்யணும்? அடிக்கணும். பேரை சொல்லிட்டோம்னா அவனால நிக்க முடியாது. அதனால உங்களுக்கு விரோதமா எந்த திருட்டு போய் செயல்படுறான்னு ஆண்டவரை கேட்கணும். என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நாட்டில் நிறைய பேர், நான் எதுக்கு பஸ்ஸை வாடகை இருப்பானே, அது வாட்டுக்கு போகுது, நான் வாட்டுக்கு போறேன், அது வாட்டுக்கு அண்டு போட்டோம், இது வாட்டு. ஐயா அப்படிலாம் போக முடியாது ராஜா. நாய் நீ வாட்டுக்கு போகும்போது உன்னையும் கழிக்குது, உன் பிள்ளையும் கழிக்குது. எங்க போய் சேர்க்குது? ஆஸ்பத்திரியில் போய் சேர்க்குது. சேர்க்குதா சேர்க்கலையா? இப்போ போற நாயெல்லாம் நீங்க பயந்தோடனே உங்களை கடிக்கும். பார்த்துட்டீங்களா? நீ பயப்படுறா அதை தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு அலாட்டு வரும். அதுக்கு நமக்கு பயந்தான் கூடி ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சுருண்டு படுத்து கிடக்குது. அப்படி லைட்டாக என்ன செய்யணும் திறந்து பார்க்கும். நீங்க வெறும் அந்த பயத்துல
ஆஹா நமக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டாண்டா துரத்து லொல்லுக்கு பாருங்க. நீங்க ஓடுங்க பத்தில அது ஓடும். அடேங்கப்பா அதுக்கு ஒரு சந்தோஷம். நம்ம கிட்டயும் பயப்படுற ஆட்கள் 4 பேர் என்ன செய்யறாங்க. நீங்க அது லொல்லுன்னு சொன்னாலும் நீங்க அப்படி அசையாம இல்லைங்களேன், வேகமா ஓடி வரும், லொல்லுன்னு குறைச்சு பார்க்கும். நீங்க அப்பயே அசையாம அப்படி ஸ்ட்ராங்கா நின்னீங்கன்னா அது பார்க்கும். இவங்கிட்ட நம்ம பப்பெல்லாம் என்ன செய்யாது, வேகாது. செஞ்சிடும். கல்ல எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எஸ்கேப் அப்படின்றது என்ன செஞ்சிடும், ஓடி போயிடும். இங்க எத்தனை பேர் நாய்க்கு பயப்படாதா இருக்கு? அவங்களாம் கை எடுத்து பார்க்கலாம். நாய்க்கு பயந்தீங்க கண்டிப்பா அது உங்களை துரத்து கழுவி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கிற கதிர்வீச்சு என்ன செய்யும் அப்படின்னா சிம்பிள், அதுக்கு சிக்னல் கொடுக்கும். என்ன கொடுக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். சிக்னல் கொடுக்கும். நீங்க போனீங்கன்னா அந்த தெருவில் சும்மா கிடக்கிற நாய் கூட உங்களை என்ன செய்யும், துரத்தும். நாய் வந்தா 4 ஒப்பு வச்சு தைரியத்தோட போங்களேன், அது அசைவே அசையாது. நம்மளை பார்த்தாலே அப்படி என்ன செய்யும், அப்படி ஓடி போயிடும். அல்லேலூயா. ஆமா, எந்த நாயுமே என்கிட்ட என்ன செய்யாதுன்னா பம்மல் பண்ண முடியாது. அதுக்கு தெரியும் என்கிட்ட ரொம்ப பம்மல் பண்ணுறது. அது தூரத்திலே கண்டுபிடிச்சிடும். சில நாய் சிலர் கடிச்சிருக்கு பார்த்துருக்கீங்களா, அதனால இப்போ எப்படியாவது நம்ம என்ன செஞ்சாகணும், கடிச்சாங்கன்னு ரொம்ப வேகமாக ஸ்பீடாக வருவாங்க. எப்படி வருவாங்க, ஸ்பீடாக கடிக்கிற மாதிரி இருக்குன்னா நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். நீ மட்டும் வாயை வச்சுன்னு அதோட ஒரு நிலைமை க்ளோஸ் அப்படிங்கிற தைரியத்தோட என்ன செய்யணும்னா நிற்போம். இல்லையா? எப்படி நிற்கணும், தைரியமா நிற்கணும். அது போலதான் பிசாசுக்கு. யாக்கோபுல 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசு என்ன செய்யணும், எதிர்த்து நிற்கணும். அப்பதான் பிசாசு என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். அதனால ஐயா, இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்டாலே உங்களுக்கு ஒரு எதிரியை நீங்க சம்பாதித்துக் கொள்கிறது, அவன் தான் பிசாசு. பிசாசை எதிர்த்து ஜெயிச்சா மட்டும்தான் நீ ஆசீர்வாதமா இருக்க முடியும், உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்க முடியும், தேவ ராஜ்யமும் ஸ்தாபிக்கப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிசாசை நம்ம எதுக்கு சார் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அது வாட்டுக்கு என்ன செய்ய, அதனாலதான் நீ குருடனாவே இருக்கிற. நீ எப்படி இருக்கிற, இந்த அதுவாண்டுக்கு இருக்கிற வாழ்க்கை ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா அந்த பயனுடைய வேலை என்னன்னா, ஒன்னு ஹோமா ஸ்டேஜுக்கு ஆகணும். எந்த ஸ்டேஜுக்கு ஆகணும், ஹோமா ஸ்டேஜ் என்ன தெரியுமா, செயலற்ற நிலைமை. எந்த நிலைமை, இவங்களால எந்த பிரயோஜனமும். சர்ச்சுக்கு வருவாங்க போவாங்க, பாய மட்டும் என்ன செய்வாங்க, தேய்ச்சிட்டு போவாங்க. இதனால ஒண்ணுமே என்ன செய்ய போறது இல்லை, நடக்க போறது இல்லை. உங்களால தேவ ராஜ்யம் கட்டப்படணும் அப்படின்னா நீங்க பலவான முந்தி என்ன செஞ்சாகணும், கட்டணும். இந்த இடத்துல கத்தர் உங்களை எதுக்கு போலீஸ்காரன் வச்சிருக்காரு, சும்மா சாப்பிட்டு தூங்குறதுக்கா? கவர்மெண்ட் கேள்வி கேட்டா, அவனை எதுக்கு இங்க இந்த ஊர்ல வச்சிருக்கிறேன், இங்க இருக்கிற திருட்டு பயிரெல்லாம் துரத்தி மக்கள் பாதுகாப்போடு ஆசீர்வாதம் இருக்கதான் வச்சிருக்கிறேன். நான் வாட்டுக்கு என்னுடைப்பாங்க வாட்டுக்கு அப்படின்னா திருட்டு பயிர் நிறைய பேர் கொலை பண்ணிட்டு போயிருவான். தெரியுமா உங்களுக்கு? பண்றானா பண்ணலையா? நிறைய பேருடைய வாழ்க்கையில எத்தனை காரியத்தை திருடுறான். சபை தன் உத்தரவாதத்தை உணர்ந்து என்ன செய்யணும், கட்டணும், கட்டவிழ்க்கணும். வேதத்துல பாத்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல அங்கே 18 வருடமாய் பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவியை கொண்டிருந்த ஒரு சகோதரி நம்ம பார்க்கிறோம். 10ஆம் வசனத்துல 11ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது எத்தனை வருஷமாங்க, 18 வருஷமா சபைக்கு வர்றா. சபை கண்டுக்கிடவே இல்லை. என்ன செய்யல, சபை என்ன செய்யல, அது வாண்டுக்கு வருது, அது வாண்டுக்கு போகுது அப்படின்னு உட்காந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து வந்தோடனே அவருக்கு கோபம் வந்துருச்சு பிசாசு மேல. என்ன வந்துருச்சு? இப்ப உங்களுக்கு ஃபைனலா நாங்க ஜெபம் பண்ண போறோம். என்ன நடக்குதுன்னு பாருங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்க போறீங்க. நம்ம இப்ப ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? ஜெபம் பண்ணோடனே அபிஷேகம் ஆரம்பிச்சா இல்லையா? ஏன் இறங்குச்சு? திருட்டு போயெல்லாம் என்ன செஞ்சு விட்டோம், துரத்தி விட்டோம். துரத்தி விட்டோன்னு என்ன வந்துருச்சு, தேவ பிரசனம் வந்துருச்சு. அல்லேலூயா. அது வாட்டுக்கு வர்றான், நான் வாட்டுக்கு போறேன், என் வேலையை பார்க்கறேன் அப்படின்னு. ஒன்றும் நடக்காது ராஜா, ஒன்றும் நடக்காது. என்ன நடக்காது, ஒன்றும் நடக்காது. இது பாருங்க, 18 வருஷமா வாசிக்க பார்க்க அவள் எவ்வளவும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவள் செயலற்ற ஒரு நிலைமையில இருந்தால் அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டவங்க தான் கர்த்தர் தனக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி பிசாசை இழுக்காதனால செயலற்ற ஒரு நிலைமைக்குள்ள போயிடுவாங்க. எந்த நிலைமைக்குள்ள? விசுவாசியா இருப்பாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணு என்ன செய்ய போறது இல்லை, ஆக போறதே
இல்லை, ஏதோ போவாங்க வருவாங்க, ஏதோ ஜெபம் பண்ணுவாங்க. அதனால அவங்க வாழ்க்கையில வளர்ச்சி இருக்காது, அவங்க குடும்பத்தில வளர்ச்சி இருக்காது, சபையில எந்த வளர்ச்சி இருக்காது, சமுதாயத்தில் எந்த வளர்ச்சி. இவங்களால 4 பேர் பிரயோஜனப்பட முடியாது. ஏன்? இவங்களுக்கே பாரமாயிருவாங்க. எப்படி ஆயிடுவாங்க? நம்ம மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமா மாறணும். அல்லேலூயா. பிரயோஜனம் உள்ள பாத்திரமா மாறினா பிசாசை எதிர்த்து நின்றுதான் ஆகணும். அல்லேலூயா. வாசிங்க அடுத்த வசனம். இயேசு அவளை கண்டு நம்மிடத்தில் அழைத்து, நீயே பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். 16 வசனம் வாசிங்க. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். பாருங்க, 18 வருஷமா சபைக்கு வந்துகிட்டு இருக்காங்க. சபை பாஸ்டர் இருக்காரு. அவர் அந்த சகோதரி குறித்து எந்த விதமான பாரம் கொள்ளவில்லை. அவள் வாழ்வில் இருக்கிற பிசாசின் கட்டுகளை என்ன செய்யவில்லை? பிசாசை கட்டவும் இல்லை, பிசாசு கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை அவிழ்க்கவும் இல்லை. அதனால பாத்தீங்கன்னா சாத்தான் விடுதலையோடு வருகிறான், போகிறான். ஆனா மக்கள் வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லை. நாங்க ஒரு சபைக்கு பிரசங்கத்துக்கு போயிருந்தோம். சாட்டர்டே சண்டே 2 நாள் பிரசங்கம். சாட்டர்டே மார்னிங், சாட்டர்டே ஈவினிங் மீட்டிங் முடிஞ்சு நைட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்டர் எனக்கு சாப்பாடு வைத்தார்கள். சாப்பாடு வைக்கும் போது எனக்கு ஆண்டவர் காமிச்சார். அந்த சகோதரியை பார்த்தீங்கன்னா ஒரு பலவீனத்தின் ஆவி. இப்போ ஒரு பின்னாடி ஒரு நபர் நம்மளை இப்படி கட்டினா அசைய முடியாது, பார்த்துருக்கீங்களா? அதுபோல ஒரு பலவீனத்தின் ஆவி அவங்களை கட்டி இருக்கிறதை கர்த்தர் எனக்கு காட்டினார். அப்போ எனக்கு ஆண்டவர் சொன்னார், அவங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லி நீ ஜெபம் பண்ணு அப்படின்னார். உடனே அந்த சகோதரி பார்த்து கேட்டேன், சகோதரி உங்களால் சில மாதங்களாக சில நாட்களாக சரியா ஜெபிக்க முடியல, எந்த வேலையும் செய்ய முடியல, உண்மையா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, கண்கள் இருந்து பார்த்தீங்கன்னா கண்கள் இருந்து புது கண்ணீர் வந்துருச்சு. ஆமா பாஸ்டர், என்னால் சில நாட்களாக சில மாதங்களாக ஜெபிக்கவோ வேலை செய்யவோ முடியல அப்படின்னா. நான் சொன்னேன் அவங்கள பார்த்து, தினமும் உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற அசுத்தாவியை கட்டி ஜெபம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னது, ஓ கட்டி ஜெபம் பண்ணுங்க சார், ரொம்ப சந்தோஷம். தவிர்த்து ஜெபம் பண்ணீங்களா? இல்லை அப்படின்னாங்க. தனக்கு பின்னாக்கிரி சில பலவீனத்தின் ஆவியை கட்டணும், இச்சையின் ஆவியை கட்டணும், விபச்சார ஆவியை கட்டணும், காதலை தூண்டுற ஆவியை கட்டணும். எந்த ஆவியை கட்டணும்? சில வீடுகளை பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்குள்ள காதலை தூண்டுற ஆவி கிடையாது, பார்த்துருக்கீங்களா? இது என்ன ஆவினா இயேசபேலின் ஆவி. இது என்ன ஆவிங்க? இந்த இயேசபேலின் ஆவி என்ன செய்யும் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒருவருக்கு ஒரு உண்மையா இருக்க விடாது. கள்ள தொடர்புகள் அது என்ன செய்யும்? ஏற்படுத்தும். அவங்கள கெட்ட காரியங்களை பார்க்க வைக்கும். இப்ப தெருவில் இருக்கிற நாய் உங்க பிள்ளை காலை கடிச்சா நாய் அடிப்பீங்களா, பிள்ளை அடிப்பீங்களா? ஆனா நீங்க யார் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. பிள்ளை அடிச்சுக்கிட்டு செய்வீங்களா அப்படின்னு நினைச்சீங்க. நாயை அடிச்சு துரத்துறதை விட்டுட்டு, யார் அடிச்சு துரத்துறதை விட்டுட்டு நீங்க யாரை போட்டு அடிக்கிறீங்க? எல்லாம் உங்களை நீங்களே அடிச்சுக்கிட்டு, ஐயோ 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 எனக்கு இப்படி இருக்குதே, எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு இப்படி வருதே, எனக்கு இப்படி வருதே. எனக்குள்ள கெட்ட சிந்தனையா வருது மாஸ்டர். என்ன வருது? ஆமா, நைட்டு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி நல்ல ரசிக்கப்பட்டவங்க தான், நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போறவங்க தான். ஆனா அவங்க கணவனார் இறந்து போனார். இப்போ அவங்க கிட்ட ஒரு அசுத்தாவி என்ன செய்யுது அப்படின்னா, நைட்டு கரெக்டா கணவன் மாதிரி வருது. கணவன் மாதிரி வந்து கணவன் என்ன செய்வாரு, அது போல எல்லா பாவமும் செஞ்சுட்டு ஓடி போயிடுது. இந்த சகோதரிக்கு இதை வெளியே சொன்னா நம்மளை என்ன நினைப்பாங்க? யார்கிட்ட சொல்ல முடியும்? ஆனா வெளியே பார்க்க நல்ல அந்நிய பாஷையில ஜெபம் பண்றவங்க தான், விடுதலை இல்லை. அப்ப நாங்க ஒரு நாள் எங்களை சந்தித்தார்கள். அப்பொழுது அவங்க காரியத்தை குறித்து கேட்ட பொழுது சொன்னாங்க, அதுக்கு எப்படி ஜெபிக்கணும் அவங்களுக்கு என்ன செய்யல தெரியல. அதனால அந்த பிசாசு என்ன செய்யுது அப்படின்னா அவங்க கிட்ட போராடுது. அப்ப நாங்க சொன்ன முதல்ல வந்து, ஆண்டவரே அந்த பிசாசுக்கு இடம் கொடுத்த பாவத்தை என்ன செய்யும்? மன்னி. இரண்டாவது, இந்த அசுத்தாவியை இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யறேன்? கட்டுறேன். மூன்றாவது, இந்த அசுத்தாவியை கட்டி வைத்திருக்கிற விபச்சார ஆவியின் கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யறேன்? கட்டவளுக்கு நான் எப்படி ஆக்சன் பண்றேன் பார்த்தீங்களா? கட்டுறேன்னா இப்படி இயேசுவின் நாமத்தில் கட்டணும். கட்டவளுக்குன்னா இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யணும்? கட்டவளுக்கணும். சிலருக்குள்ள சில அசுத்தாவி போகாது.
ஏன் போகாது? ஆனால் அவங்களால வெளியே சொல்ல முடியாது. அது ஒரு பெரிய கொடுமை என்னன்னா போகாது. ஏன் போகாது அப்படின்னா ரத்த சம்பந்தமான உறவுல வந்திருப்பான். எந்த சம்பந்தமான உறவு? ரத்த சம்பந்தமான உறவுனா என்னது? கள்ள தொடர்பு செஞ்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதன் மூலம் அந்த இயேசுபடி நாவி அவங்களுக்குள்ள டெண்டு போட்டு உட்காந்துரும். என்ன போட்டு உட்காந்துரும்? டெண்டு போட்டு. இந்த சகோதரிக்கு இது மாதிரி சொன்னால் அந்த ஜெபம் பண்ணி சரியா போச்சு. என்னிடத்துல ஒரு அம்மா கான்டாக்ட் பண்ணாங்க. அந்த அம்மா இயேசு அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்கு 3 வருஷமா போய்கிட்டு இருந்தாங்க. பிசாசு 3 வருஷமா இந்த தொந்தரவு செய்யல. 3 வருஷம் முடிவில் பார்த்தீங்கன்னா பயங்கர போராட்டம், ஒரே ஆட்டம். சபையில பாசு ஜோம் பண்ணா ஒரே அலக்கடிப்பு. ஆனால் பிசாசு போகல. பிசாசு என்ன செய்யல? போகல. ஆனால் எப்படி என்னுடைய நம்பர் கிடைத்து இடத்துல கான்டாக்ட் பண்ணார்கள். அப்போ நாங்கள் எப்பயுமே சாதாரண ஜெபிக்க மாட்டேன். இப்படிலாம் தெளிவாக சொல்லி எல்லாத்தையும் அறிக்கை பண்ணி ஜெபிக்க வைக்கிறது தான் என்னுடைய வழக்கம். அப்படி அறிக்கை பண்ணி ஜோம் பண்ண வச்சா அந்த அம்மாவுக்கு 4 நாள் விடுதலை. அந்த அம்மாவுக்கு எழுத தெரியாது. ஒரு பெரிய கொடுமைன்னா எழுத தெரியாது. எழுத தெரிஞ்சால் நாங்கள் எழுத சொல்லியிருப்போம். அது ஒரு பெரிய பிரச்சனை. அதனால நாங்கள் சொல்லுறது அந்த நேரம் சொல்லி விடுதலை பெற்று 4 நாள் நல்ல விடுதலையோடு இருப்பாங்க. இப்போ 5ஆவது நாள் பார்த்தீங்கன்னா பலவடிக்கு ஃபோன் பண்ணி பாச ஒரே போராட்டமாக இருக்கு அப்படிம்பாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாசமா ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் என்ன ஆண்டவரே, இந்த பிசாசு போகுது வருது போகுது வருது, என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு தமிழ்ல ஜெபம் பண்ணும் பொழுது நான் ஆவியில கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு ஆண்டவர் சொன்னா, இந்த அம்மா யாரும் தெரியுமா உனக்கு அப்படின்னு. எனக்கு என்ன தெரியும்? அந்த அம்மா சொன்னதானே தெரியும். இவர் ஒரு விபச்சாரி அப்படின்னா. இவர் யாரு? ஒரு விபச்சாரி. பலரோடு விபச்சாரம் செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இவர்கிட்ட அந்த விபச்சார ஆவி என்ன செய்யுதுன்னா கணவன் மனைவி மாதிரி வந்து தினம் என்ன செய்யுது? பாவம் செஞ்சுட்டு போகுது. அதை உங்கள்கிட்ட சொல்ல முடியாம உட்காந்துருக்கான். ஏன் போக மாட்டேங்குன்னா அவங்க செஞ்ச அந்த விபச்சாரம், அந்த ரத்த சம்பந்தமான உறவு. எந்த சம்பந்தமான உறவு? ரத்த சம்பந்தமான உறவை நிமித்தம் அந்த பிசாசு போக மாட்டேங்குது. 2வது ஆண்டவர் சொன்னார், இவர் நிறைய கருக்கலைப்பு செய்திருக்கிறார். என்ன செஞ்சிருக்கிறார்? கருக்கலைப்பு. அது மிகப்பெரிய பாவம். அதனால அந்த அசுத்தாங்க என்ன செய்ய மாட்டேன்னா போக மாட்டேங்குது. சொல்லி ஜோம் பண்ணு அப்படின்னு. அப்போ நான் தமிழில் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஸ்டாப் பண்ணிட்டு அந்த அம்மாட்ட கேட்டேன், ஏமா எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் ஒரு விபச்சாரம் செய்கிறவர்கள் என்று, உண்மையா அப்படின்னு கேட்டபொழுது ஆமா அப்படின்னாங்க. அதுபோல ஆண்டவர் சொல்லுகிறார் நிறைய கருக்கலைப்பு பண்ணியிருக்கீங்க, உண்மையான்னு கேட்டேன். ஆமா அப்படின்னு. வேற என்னம்மா பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டேன். நம்ம சொன்னாங்க, எனக்கு பிறந்த உயிரோடு ஒரு குழந்தைய நான் கிணத்துல போட்டு கொண்டிருக்கேன் அப்படின்னு. எப்படி கொண்டிருக்காங்களா? உயிரோடு ஒரு கிணத்துல போட்டு கொண்டிருக்கேன். அப்புறம் எப்படி பிசாசு திருட்டு போய் போவானா? திருட்டு போய் போக மாட்டான். திருட்டு போய் என்ன செய்ய மாட்டான்? போக மாட்டான். திருட்டு போய் போகணும்ல, போகணும் வேண்டாம் சொல்லுங்க, போகணும். எப்போ போகணும்? அதான் இப்போ கேள்வி. இப்போ நம்ம என்ன செய்யணும்? அதான் கேள்வி. என்ன செய்யணும் அப்படின்னா, முதலாவது கட்டி ஜெபிக்கணும், 2வது கட்டவிழ்ந்து ஜெபிக்கணும், 3வது இந்த விபச்சார வேசித்தனம் பண்ணதின் மூலமாக அந்த விபச்சார வேசித்தன ஆவிகளோடு நான் செய்த ரத்த சம்பந்தமான உறவை, எந்த சம்பந்தமான உறவு? ரத்த சம்பந்தமான உறவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அறுக்கிறேன். எந்த நாமத்தில்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் என்ன செய்கிறேன்? அறுக்கிறேன் அப்படின்னு அறிக்கை பண்ணிட்டு அடுத்து 3வது சொல்லணும், அசுத்தாவி என்ன விட்டு இயேசுவின் நாமத்தில் என்ன செய்ய? வெளியே போ அப்படின்னு சொல்லி முதல்ல பாவம் மன்னிப்பு கேட்கணும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. சரிதானா? முதல்ல மன்னிப்பு கேட்கணும், 2வது கட்டி ஜெபிக்கணும், 3வது கட்டவிழ்த்து ஜெபிக்கணும், 4வது ஒப்பந்தத்தை என்ன செய்யணும்? அறுக்கணும். சிலருடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா ஆத்ம பிணைப்புன்னு ஒன்று இருக்கும். என்ன பிணைப்பு? இது உங்களுக்குள்ள இருக்கான்னு இப்போ நீங்க பார்க்க போறீங்க. சரிதானா? ஆத்ம பிணைப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தான் பிள்ளை இல்லைன்னா இவங்க சாப்பிட மாட்டாங்க, பிள்ளை மேல ஓவர் அட்டாச்மெண்டா இருப்பாங்க. அது மாதிரி அம்மா செத்து போச்சுன்னா அம்மாவை நினைச்சே அழுதுகிட்டு இருப்பாங்க. எத்தனை ஆனாலும் அவங்கள தேற்றவோ அவங்கள ஆற்றவோ முடியாது. சரிதானா? அது மாதிரி சிலர் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள ஆத்ம பிணைப்பு இருக்கும். அந்த நபர் இங்க இருக்காரு, அங்கதான் நான் இருப்பேன் அப்படிம்பாங்க. சரிதானா? அவங்களை பிரிஞ்சு இவங்களால என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. சரிதானா? மகளை பிரிஞ்சு இருக்க முடியாது, அம்மாவை பிரிஞ்சு இருக்க முடியாது. எதுவுமே ஒரு எல்லை தான். ரொம்ப ஓவரா போகக்கூடாது. இயேசுவை மட்டும்தான் பிரிஞ்சு இல்லாம இருக்கணும். அல்லேலூயா. இயேசுவோடு தான் எப்பயுமே இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, மற்றவங்களை நம்ம தொப்புள் கொடி அறுக்க வேண்டிய நேரம் என்ன செய்யணும்? சொல்லுங்க, என்ன செய்யணும்? அறுக்கணும். ஓவரா தொப்புள் கொடி தொடர்புலாம் என்ன செய்ய கூடாது? இருக்கக்கூடாது. கல்யாணம் முடிச்சா கட் பண்ணி விட்டுருக்கணும். கல்யாணம் முடிச்சா என்ன செய்யலாம்? ஆமா, நம்ம ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொப்புள் கொடி தொடர்பு எப்போ தொடர்பு தெரியுமா? கல்யாணம் முடிச்சோன்னு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மகனுக்கு ஒரு குழந்தை பிறக்க தங்கி தான் வச்சிருப்பாங்க.
கன்சீவ் ஆகிட்டானா எஸ்கேப் அப்படின்னு பிரிச்சு விட்டுறாங்க, கணவன் மனைவி பிரிச்சு விட்டுறாங்க. பார்த்துருக்கீங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மகன் அங்கே போய் விட மாட்டாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ரத்த கண்ணீர் விடுவார். இது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சொன்னது தான் கதின்னு சொல்லி என்ன செஞ்சு உட்காந்துருவோம். கடைசி வரைக்கும் இந்த குடும்பம் பிரிஞ்சு உட்காந்து. பார்த்துருக்கீங்களா? இது என்ன பிணைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்ம பிணைப்பு. என்ன பிணைப்புங்க? இப்படி யாராவது உங்க பிள்ளைகளோ உங்க பெற்றோர்களோ யாராவது இருந்தாங்கன்னா தயவு செய்து சொல்றேன், வாயை திறந்து சொல்லணும். எனக்கும் என் அம்மாவுக்கு இடையில, எனக்கு என் பிள்ளைக்கு இடையில இருக்கிற ஆத்ம பிணைப்பை இயேசுவின் நாமத்தில் அறுக்கிறேன். எந்த நாமத்தில்? சில ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள ஆத்ம பிணைப்பு இருக்கும். எந்த யாருக்குள்ள? ஒவ்வொரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எங்க இருக்காரு, ஐயா அங்கதான் ஓடுவேன். சரிதானா? நம்ம சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாரு, கேட்க மாட்டாரு. இந்த காதல் கத்திரிக்காய் இருக்கு பார்த்தீங்களா? என்ன கத்திரிக்காய்? இந்த காதல் கத்திரிக்காய் ஆத்ம பிணைப்பு தான். அவங்க ஏன் அவன் உன்னை கல்யாணம் முடிச்சு 2 மாதத்துக்கு நடு ரோட்டில் விட்டுறான் தெரியுமா உனக்கு? கொலகாரே எப்படிப்பட்டவன்? சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நடந்த சம்பவம். காலேஜில் படிக்கிற ஒரு வாலிப பிள்ளை 19 வயசு, லவ் வந்துருச்சு. வந்துருச்சு 2 மாதம் தான். இப்போ உள்ள காதல்லாம் 2 மாதம் தான். இதுக்கு மேலே நீங்க தெரியும் உங்களுக்கு? இப்போ உள்ள காதல்லாம் எத்தனை மாதத்துக்கு? 2 மாதம் தான். அப்படியே யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அப்படியே பறந்துகிட்டே இருப்பாங்க, கீழே நிற்க மாட்டாங்க. ஆக்சிடென்ட் ஆகி ஒரு நாள் செத்தே போவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கும். காதலாவது கத்திரிக்காவது. எந்த கத்திரிக்காவது? காதல் இருக்கக்கூடாது, கத்திரிக்காய் இருக்கக்கூடாது. புரியுதா? காதலுங்கிறதே தேவ பிள்ளைகளுக்கு நினைச்சு கூடாது. யாராவது காதல் கத்திரிக்கான்னு சொன்னா சொல்லணும். அந்த நபருக்கும் என் மகளுக்குள்ள ஆத்ம பிணைப்பை இயேசுவின் நாமத்தில் என்ன செய்றேன், அறுக்கிறேன்னு சொல்லுங்க. அது காதல் கட்டாயிரும். காதல் என்ன ஆயிரும்? நீ சொன்ன அது கேட்காது, நீ சொன்ன அது என்ன செய்யாது. நீ தனி ஜபத்துல பண்ணணும். காதல் கத்திரிக்காவை இயேசுவின் நாமத்தில் அந்த ஆத்ம பிணைப்பை என்ன செய்றேன். அவன் பேர் தெரியும்ல, அவ பேர் தெரியும்ல. என் பிள்ளைக்கும் அவளுக்கும் உள்ள ஆத்ம பிணைப்பை இயேசுவின் நாமத்தில் என்ன செய்றேன், அறுக்கிறேன்னு சொல்லி அடுத்த வாரமே 2 நாயும் பூனையுமா சண்டை போட்டு இனி ஜென்மத்தில் நான் சேர மாட்டேன்னு வந்துடும். இல்லையா? என்ன சொல்லும்? ஜென்மத்தில் என்ன செய்ய மாட்டேன், சேர மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துடும். நீ யார் சொன்னா அது கேட்காது, நீ யார் சொன்னா என்ன செய்யாது, கேட்காது. சரிங்களா? இப்படி நிறைய பிணைப்பு இருக்குது. சென்னையில் நடந்த சம்பவம் 2 வாரம் தான் இருக்கும். 19 வயசு உள்ள பிள்ளை அவங்க காலேஜில் படிக்கிற பையனை காலேஜ் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கிறாங்க. 3 மாதத்துக்கு வாடகைக்கு பணம்லாம் கொடுத்து. ஆனால் 10 நாள் தான் இருந்திருக்காங்க. 10 நாளில் பார்த்தீங்கன்னா அவளை கொண்டு போட்டு இவன் தூக்கல் தூங்குறான். எதனால? இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்ச பொறுமைன்னா என்னன்னே எது மட்டும்தான் தெரியும். இப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும், வேற ஒன்றும் என்ன செய்யாது. இப்போ உள்ள ஆட்கள் நிறைய பேர் அழகா இருக்குன்னு கல்யாணம் முடிச்சிருக்காங்க. அது வேலைக்கும் ஆகாது, ஒன்றுக்கும் ஆகாதுங்கிறது நிறைய பேர் நினைச்சு பண்ணுது. ஹலோ, பார்க்க தான் அழகு. ராஜா கல்யாணம் முடிக்கும் போது கவனமா கல்யாணம் முடிக்கும். புரியுதா? அழகா இருக்குன்னு கல்யாணம் முடிச்சா அது போல சோம்பேறியே நீ வேற எங்க நினைச்ச முடியாது. வீட்டில் ஒரு வேலை பார்க்காது. இங்கிட்டு செம்பத்துக்கு அங்கே நினைச்ச மாட்டாங்க, அங்க இருக்கிற செம்பத்துக்கு நினைச்ச மாட்டான். நீ அழகா இருக்குன்னு கல்யாணம் முடிச்சு போயிருவேன். அடுத்து பார்த்தேன் உடனே ஆஸ்பத்திரி அலைய வச்சிருவான். ஏன்னா வீட்டில் இங்கே சாப்பிட மாட்டா பார்த்தியா? இப்போ அவனுக்கு எதுக்கு எடுத்தாலும் தலைவலி வரும், கால்வலி வரும். நீ சம்பாதிக்கிற பணம்ல ஆஸ்பத்திரி செலவழிச்சேன், தலையில துண்டை போட்டு போயிட வேண்டியதான். அதனால வாலிபர்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கு. புரியுதா? வாலிப பிள்ளைங்களாம் ஒழுங்கா சாப்பிட வேண்டிய காலத்துல என்ன செய்யணும், சாப்பிடணும். எப்ப பார்த்தாலும் கண்ணாடி முன்னாடி நிக்கிறதையே நிப்பாட்டி இருக்கணும். எப்ப பார்த்தாலும் எதை நிக்கிறது? ஆமா, மூஞ்சி நல்லா தான் இருக்கும். கத்தர் கொடுத்து மூஞ்சி இருக்கு தெரிஞ்சுக்கணும். இல்லையா? எந்த கொடுத்து மூஞ்சி இருக்கும்? ஆமா. சில ஆண்கள் பார்த்தீங்கன்னா அப்படி கண்ணாடி முன்னாடி அழுது, அப்ப மூஞ்சில எம்பூத்தி கண்டு அழகா இருக்கு, அவன் ரொம்ப அழகா இருக்கா, நான் கருப்பா இருக்கேன். ஏய், கருப்பா இருக்கிறத சோத்திரம் சொல்லுவோம், மூஞ்சி அழகாயிரும். இல்லையா? உன்னைய கத்தர் எப்படி வச்சிருக்காரு, அதுக்காக என்ன செய்யணும், சோத்திரம் சொல்லணும். ஆத்திரம் வந்துச்சு நிலம கேஞ்சர் ஆயிப்போம். புரியுதா? இல்லையா? எத்தனை பேர் அழகா மாறணும்னு நினைக்கிறீங்க? நாங்க சொல்றது செஞ்சு பாருங்க. வேணா நீங்க அழகா மாறீங்க. கண்ணாடி முன்னாடி நன்றி, என்னை நீங்க படைச்சதுக்காக உங்களுக்கு நன்றி சார். நீங்க கொடுத்த மூஞ்சிக்கா உங்களுக்கு சோத்திரம் சொல்லி நல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து சோத்திரம் பண்ணுங்க. உங்க மூஞ்சில் தேவ பிரசனம் வந்துடும். இல்லையா? இல்லைன்னா பவுடர் வச்சாதான் பிரசனம் வரும். புரியுதா? எத்தனை பேருக்கு தேவ பிரசனம் வந்து நினைக்கிறீங்க? அதனால ஒழுங்கா கத்தருக்கு அர்ப்பணிங்க. அல்லேலூயா. சரி, ஆத்தும பிணைப்பு என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம்.
உடைக்கணும், அரைக்கணும். அல்லேலூயா. நீங்கள் ஒரு லெவலுக்கு மேல உங்க பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு வச்சிட்டீங்களா, அதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது, சம்மந்தம் இருக்கக்கூடாது. அவங்க கணவனாரோட அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் ஃபோன் பண்ணி வாங்க மகளே வா மாமா அவன் தலையில் துண்டை போட்டு அறைய வேண்டியது. எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா வீட்டுக்கு ஓடுறேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு ஓடுறேன்னு சொன்னீங்கன்னா மண்டையில் நோய்க்கு ஒரு குட்டு வைக்கணும். நிறைய குடும்பம் நீங்க உருப்படாம போறது காரணம் என்ன தெரியுமா? தாய் குரல். இந்த போர் என்னைக்கு வந்துச்சோ அன்னையோட குடும்பங்களை என்ன செஞ்சு போச்சு, பிரிஞ்சு போச்சு. ஒரு சின்ன சண்டை வந்தா இருந்து சமாளிக்க தெரியணும். என்ன தெரியணும்? உடனே பெட்டியை தூக்கிட்டு என்ன செஞ்சிரு வந்துரு, பிறகு ஓடதான் போக வேண்டியதான். இப்ப நல்லா தான் இருக்கும். உங்க அம்மா அப்பா இருக்கும் தண்ணி நல்லா இருக்கும். உங்க அம்மா அப்பா மண்டையை போட்டாதான் தெரியும். 4 பேர் உன்னை சீண்டுவாங்க தெரியுமா உனக்கு? அப்ப தெரியும் கணவனார் இல்லைன்னா எவ்வளவு ரத்த கண்ணீர் விட வேண்டி இருக்கணும். அதனால இப்பயே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லணும். செத்தாலும் அங்கேயே சாமி, இங்க மட்டும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லணும். அல்லேலூயா. எப்படி சொல்லணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். செத்தா இங்க சாகணும், அங்க சாகணும். இங்க வரணும், வந்த நான் உன்னை 4 மிதி என்ன செய்வேன், மிதிப்பேன்னு சொல்லணும். அதை விட்டு போன் பண்ணி உடனே வந்து நம்ம பார்த்துக்கிடுவோம். என்ன செய்வோம், இப்ப பார்த்துக்கிற வேண்டியதான். நீ மண்டையை போட்டோன்னே அவரை தண்ணி விடுவா, என்ன விடுவா. இப்ப நல்லா தான் இருக்கும். நாங்க நிறைய குடும்பங்களை பார்த்துக்கோம். அதனால ரொம்ப கவனமா இருங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ரொம்ப உங்க பிள்ளை மேல ஈர்ப்பு இருக்குன்னா உங்களுக்கும் உங்க பிள்ளைக்கு இடையில என்ன இருக்குன்னு அர்த்தம், ஆத்தும பிணைப்பு இருக்குன்னு அர்த்தம். இது என்னத்தை கொண்டு வர தெரியுமா உங்களுக்கு? இயேசுவையும் உங்களை பிரிச்சிடும். எனக்கு ஒரு சகோதரி தெரியும். அவங்க அம்மா மேல இவங்க ரொம்ப ஓவர் அட்டாச். ஆனா அவங்க அம்மா தெரியாமல் செத்து போனாங்க. போட்டா வீட்டில் வச்சுக்கிடுச்சு. போட்டா வீட்டில் வச்சுட்டு அழுகிறத பார்க்குற நேரம்னா அழுகிறது. ஏசப்பா பேசுறாரு, மகளே அவங்க செத்து என்கிட்ட வந்துட்டாங்க, நீ இதை நினைச்சு ரொம்ப அழுத அப்படின்னா உனக்கு எனக்கு உள்ள தொடர்பை என்ன செஞ்சிடும், எங்களோட விசுவாசமே உனக்கு கட்டாயம் விட்டு அப்படின்னு. ஆனா அவங்களால நினைச்ச முடியல, விட முடியல. ஆண்டவர் திரும்ப திரும்ப பேசுறாரு. ஆனா இவங்களுக்குள்ள கேள்வி, எதுக்கு எங்க அம்மா எடுத்தீங்க, எதுக்கு எங்க அம்மா எடுத்தீங்க, எதுக்கு எங்க அம்மா எடுத்தீங்கன்னா அவ்வளவு கண்ணீர். சரிதான், நாங்க வந்தோம், அந்த போட்டாவை முதல்ல நீ எடுக்கணும் அப்படின்னு. போட்டாவை எடுத்துட்டு உன் அம்மாவுக்கு உனக்கு இடையில இருக்கிற அந்த ஆத்தும பிணைப்பை இயேசுவின் நாமத்தில் செய்யறோம், உடைக்கிறோம்னு சொல்லுவோம். உடைச்சி ஜோம் பண்ண பாருங்க, நார்மல் ஆயிட்டாங்க. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் பேசுனார், நீ இதே ரேஞ்சில் போனேன்னா என் மேலுள்ள விசுவாசத்தை விட்டு நீ நரகத்துக்கு போக வேண்டியிருக்கும். ஆத்தும பிணைப்பு எந்த ரேஞ்சில் கொண்டு போகுது பாருங்க. நமக்கு இயேசு தான் ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. இயேசுவை காட்டிலும் வேற யாரும் எங்க வைக்க கூடாது. அது கணவனா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், பிள்ளையா இருந்தாலும், சொந்தமா இருந்தாலும், பங்கமா இருந்தாலும், என்னை காட்டிலும் சகோதரனையாவது, சகோதரியாவது, மனைவியாவது, பிள்ளையாவது நேசிக்கிறவனுக்கு பாத்திரமா. உங்களால இயேசுவை காட்டிலும் எதையாவது நேசிக்கிறீங்களோ உங்களுக்கு என்ன இருக்கு தெரியுமா? ஆத்தும பிணைப்பு இருக்கு. இப்ப நம்ம ஃபைனலா ஜெபம் பண்ண போறோம். உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்தும பிணைப்பெல்லாம் உடைக்க போறோம். நிறைய பேருக்கு இது ஒரு ஆத்தும பிணைப்புனே தெரியாது. இது நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தின்றும். அது மாதிரி ரத்த சம்பந்தமான உறவை சாந்தா ஏற்படுத்தி வச்சிருவான். ஒரு காலத்துல செஞ்ச அந்த பாவம், அந்த விபச்சார ஆவி அப்படி கண்டினியூவா வரும். இதுல கொடுமை என்னன்னா, நீ ஒரு டைம் நீ கள்ள தொடர்பில் ஈடுபட்டிருந்தால் அதன் மூலம் தலைமுறையாக அந்த விபச்சார ஆவி உன் பிள்ளைகளுக்குள்ள தொடரும். யாருக்குள்ள தொடரும்? பிள்ளைகளுக்குள்ள தொடரும். வெரி கேர்ஃபுல். இந்த சர்ப்பத்தின் ஆவின்னு ஒண்ணு இருக்குது. என்ன ஆவி இருக்குதுங்க? இந்த பகுதியில் சர்ப்பத்தின் ஆவி போராட்டம் இருக்குது. இந்த சர்ப்பத்தின் ஆவி எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு பிள்ளை கன்சீவ் ஆகுது பார்த்தீங்களா, கன்சீவ் ஆகுது. அந்த கன்சீவ் ஆகும் போதே அது ஃபார்ம் ஆகுது. எப்படி ஆகுது? கன்சீவ் ஆகும் போதே ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகி குழந்தை வளர 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 இது அதோடு சேர்த்து வளரும். குழந்தை பெரிய ஆளா இருந்துச்சுன்னா இதுவும் பெரிய ஆளா நிற்கும். ஆனா அந்த ஆவி என்ன செய்யும் அப்படின்னா, இவங்களுடைய வாழ்க்கையில தேவனண்டை கிட்டி சேரக்கூடாது அப்படி பாவத்துக்குள்ள இவங்களை விட வச்சு இவங்களுடைய பிரின்சிபல் லைனை என்ன செஞ்சுன்னா அழிச்சிடும். சிலருக்கு கனவுல பார்த்தீங்கன்னா சர்ப்பம் கனவுல வரும், பார்த்துருக்கீங்களா? கனவுல சர்ப்பம் வருது அப்படின்னா சர்ப்பத்தின் ஆவி போராட்டம் ஒன்று இருக்குன்னு அர்த்தம். சர்ப்பம் கனவுல தெரியுது அப்படின்னா இச்சையின் ஆவி உங்ககிட்ட போராடுதுன்னு அர்த்தம். சர்ப்பம் வாழ்க்கையில கனவுல தெரியுது அப்படின்னா பில்லி சூனி ஆவி போராடுதுன்னு அர்த்தம். என்ன ஆவி போராடுது? எத்தனை பேருக்கு சர்ப்பம் கனவுல வந்திருக்குதா? சில கையை தூக்க பண்ணீங்க, அந்த விட்டுருங்க, இப்ப பிரச்சனை வேண்டாம். சர்ப்பம் வருது அப்படின்னா அசால்ட்டா இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாதுங்க? அசால்ட்டா இருக்கக்கூடாது. நைட்ல கனவுல சர்ப்பம் வந்துச்சு பாஸ்டர், நான் பாம்பை பார்த்தேன் அப்படின்னா பிசாசு வாழ்க்கையில என்ட்ரன்ஸ் ஆகுறான்னு அர்த்தம்.
நீ அது தெரிஞ்ச உடனே நீ என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட முதல்ல பிசாசுக்கு இடம் கொடுத்த பாவத்தை என்ன செய்யும்? மன்னியும். ரெண்டாவது அதை கட்டி ஜெபிக்கணும். மூணாவது அந்த சர்ப்பத்தின் ஆவியை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் என்ன செய்கிறேன்? கட்டவிழ்க்கிறேன். நாலாவது இந்த சர்ப்பத்தின் ஆவி என்ன விட்டு இயேசுவின் நாமத்தில் என்ன செய்ய? வெளியேறி போடு கமான் கொடுக்கணும். இந்த சர்ப்பத்தின் ஆவிக்கு எனக்கு இருக்கிற எல்லா விதமான உறவுகளை தொடர்புகளை இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யறேன்? அறுக்கிறேன். எந்த நாமத்தில் அறுக்கிறேன்? அறுக்கிறேன். என்னை விட்டு வெளியே போ அப்படின்னு நீங்க கடிந்து எதிர்த்து நின்றீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. ஆனா நீங்க இந்த கனவு கண்டவர் அசால்ட்டா விட்டீங்க அப்படின்னா, நீங்க உங்க வீட்டை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை டவுன் ஆயிடும். உன்னால ஜெப வாழ்க்கையில முன்னேற முடியாது. உன்னுடைய பொருளாதார வாழ்க்கை ஹேங் ஆயிடும். நீ வறுமைக்குள்ள போயிருவேன். எதுக்குள்ள போயிருவீங்க? வறுமைக்குள்ள போயிருவீங்க. வெரி கேர்ஃபுல். சரி, இப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, கட்டணும், கட்டவிழ்க்கணும், துரத்தணும். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அல்லேலூயா. நம்ம அடுத்து செய்ய வேண்டிய காரணம் பிசாசு துரத்தணும். கட்டி ஜெபிக்கணும், கட்டவிழ்த்து ஜெபிக்கணும், துரத்தி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நீங்க துரத்தல அப்படின்னா அந்த இடத்துல தேவ பிரசன்னம் வரவே இந்த பூமி முழுது சாத்தானுடைய கண்ட்ரோலுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. தேவ பிள்ளைகள் இயேசுவின் ரத்தத்தை கையில் ஏந்தி இப்ப இந்த பகுதிக்காக நாம ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த பகுதியில் மக்கள் செய்த எல்லா பாவங்களையும் மீறுதல்களையும் அக்கிரமங்களை மன்னிங்கன்னு முதல்ல மன்னிப்பு கேட்கணும். என்ன கேட்கணும்? இவங்க என்னென்ன அக்கிரமம் செய்யறாங்கன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இயேசுவின் ரத்தத்தை கையில் ஏந்தி, பிதாவே இவர்கள் செய்த இந்த பாவங்களை என்ன செய்யும்? மன்னின்னு முதல்ல மன்னிப்பு கேட்டது. ரெண்டாவது கட்டி ஜெபிக்கணும், மூன்றாவது கட்டவிழ்த்து ஜெபிக்கணும், நாலாவது இந்த அசுத்தாவி இந்த எல்லைகளை விட்டு இந்த ஜனங்களை விட்டு என்ன செய்ய? வெளியேறி போ அப்படின்னு நீங்க கண்டினியூவா ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க 1 month 2 monthல ஜெபிக்கும் பொழுது இந்த பகுதியில் உள்ள மக்கள்லாம் ரட்சிக்கப்படுவதை உங்க கண்கள் காணும். அல்லேலூயா. ஆனா நீங்க இதை செய்யல அப்படின்னா அந்த பகுதியில் மக்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கொரியா தேசத்துல பாலியாங்கி சோழன் சொல்லக்கூடிய ஒரு தெய்வ மனிதர் இல்லை. அவர் ஃபர்ஸ்ட் ஊழியத்துக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராமத்துல சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டுதான் ஒரு கூரை வீடு தான் வாடகைக்கு எடுத்து நடத்திக்கிட்டு இருந்தார். அப்ப அங்க ஒரு அம்மா 15 வருஷமா படுத்த படுக்கையில் இருக்கு. இவர் ஒரு நாள் இயேசு சுகம் தருகிறா, அது தருகிறா, இதனால பிரசங்கம் பண்ணிட்டார். உடனே அங்க இருக்கிற ரவுண்டப் பண்ணி நீ என்னமோ இயேசு சுகம் தர்றான்னு சொல்ற, நாம ஒரு அம்மாட்ட கூட்டு போறோம், அந்த அம்மாவுக்கு மட்டும் சுகம் ஆயிடுச்சு அப்படின்னா நீ சொல்ற இயேசுவை நாங்க கிராமம் என்ன செய்யறோம்? ஏற்றுக்கொள்றோம். ஆனா நீ அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணி சுகமாகல அப்படின்னா 1 மாசம் உனக்கு டைம் தரோம். நீ இந்த ஊர்ல பெட்டி படுக்கன்னு எழுதிக்கிறதுனால நாங்களே கம்பெடுத்து அடிச்சு துரத்திடுவோம் அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணிடுவோம்? அடிச்சு துரத்திடுவோம். இவர் போய் பார்த்து ஜெபம் பண்ணாரு. ஒண்ணுமே நடக்கிற மாதிரி தெரியல. வீட்டுக்கு வந்தார். 1 மாசம் டைம் தந்திருக்காங்கல்ல, அதனால இவர் ஜெபம் பண்ணி பார்த்தாரு. ஒன்றும் நடக்கல. கடைசியில் 21 நாள் பாஸ்டிங் போட்டார். எத்தனை நாளுங்க? 21 நாள் பாஸ்டிங் முடிகிற மறுநாள் அவரை பெட்டி கட்டி என்ன செய்வாங்கன்னா அனுப்புவாங்க. அந்த டயத்தில் அந்த மாதிரி கணக்கு பாஸ்டிங் போட்டார். பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணார். ஆண்டவரே நம்ம விசுவாசத்தை வந்திருக்கிறேன், அந்த அம்மாவுக்கு சுகத்தை தாரோம், பிசாசத்தை துரத்தோம் அப்படின்னு இவர் ஜெபம் பண்ணி பார்த்தாரு. ஒன்றும் என்ன செய்யல, நடக்கல. நைட்டு 21ஆவது நாள் நைட்டு 10 மணிக்கு வந்து ஒருத்தர் கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினா வெளியே மழை பெஞ்சிக்கிட்டு ஒரு வாலிப தம்பி, பாஸ்டர் நான் இந்த கிராமத்தை தாண்டி அடுத்த கிராமத்துக்கு போக வேண்டியது இருக்குது, நைட்டு மழை பெய்யுது, ஒரு நாள் மட்டும் உங்கள் வீட்டில் நான் தங்கிக்கிறேன் பாஸ்டர், எனக்கு என்ன பண்ணுங்க. இவர் பார்த்தார். சரி இந்த நைட்டு நேரம் தம்பி எங்கே போக முடியும்? ரைட், ஓகே தம்பி நீ வீட்டுக்குள்ளே வாப்பா அப்படின்னு வீட்டுக்குள்ளே விட்டுட்டு கதவை தான் போட்டுக்காரு பாருங்க. இப்படி திரும்பினோடனே அது பாம்பா மாறிடுச்சு. என்னதான் மாறிடுச்சு? பாம்பா மாதிரி அப்படி சுற்றி கீழே மேலே சுற்றி இப்படி வீக்குது. நான் தான் இந்த ஊருக்கே கேட்டு, நீ என்னை துரத்திவியோ? அவளை 15 வருஷமா படுக்க வச்சதே நான் தான். நீ என்னை துரத்திவா? இன்னைக்கு உன்னை நான் கொத்தாம விட, நம்ம கனவுல வந்தாலே பெப்ப நேரில் வந்தா ஹார்ட் அட்டாக் முடிஞ்சிச்சு. என்ன முடிஞ்சு? சீனே இவருக்கு வாயிலிருந்து வார்த்தையெல்லாம் என்ன செய்யல, வரல. இவரும் போராடி பார்க்கிறார். இயேசுவி நாமத்தை போன்னு சொல்லிடுவோம். ஆனால் ஒன்று என்ன செய்ய மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. உள்ளக்கிலிருந்து ஆவியானவர் சொல்லு இயேசுவி நாமத்தில் போ, பிசாசை என்ன செய்ய சொல்லு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஃபைட் நடக்குது. எத்தனை மணி நேரம் நடக்குது? இவர் மனசுக்குள்ளதான் பேச முடியுது, ஒரு வாயை திறந்து என்ன செய்ய முடியல, பேச முடியல. போராடுறாரு.
உள்ளத்துல ஆகியது சொன்னா நீ வாயை திறந்து என்ன செய்ய சொல்லு அப்படின்னு. இப்போ ஃபைனல் அது சொல்றாரு, இயேசு நாமத்துல போ பிசாசு அப்படின்னா பாருங்க. 12 மணிக்கு டக்கு நினைச்சுங்க பிசாசு போயிடுச்சு. அப்பாடா, நல்லவன் 2 மணி நேரம் போராடினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்பாடா அப்படின்னா கதவை தட்டப்படுகிறது, பலவடிக்கும். என்ன தட்டப்படுகிறது? கதவை தட்டப்படுது. என்னடா இது பலவடிக்க வந்துட்டாங்களோ ஐயோ அப்படின்னு நினைச்சு, சரி என்னதான் வெளியே யாரு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து நெசத்துக்கே ஊரே என்ன செய்யுது வருது. இன்னைக்கு நம்மள கம்பெனிட்டாங்கடா, கதை இதோடு சீனு முடிச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல அந்த 12 வருஷமா அந்த 15 வருஷமா படுத்திருந்தாங்க அம்மா வேகமாக ஓடி வந்தது. இயேசுவை சுகமாக்கினார். எல்லாருக்கும் வந்தது. இயேசு அற்புதம் செய்தார். அல்லேலூயா. இவருக்கு ஆச்சரியம், நம்ம போய் பார்த்து ஜோமே பண்ணல, ஆனா அந்த அம்மா சுகம் பெற்று என்ன செய்து ஓடி வருது. வந்து சொல்லுது, பாஸ்டர் நீங்க எனக்கா ஜோம் பண்ணீங்க அப்படின்னு. நான் உனக்கா ஜோம் பண்ணேன். எப்ப ஜோம் பண்ணேன்? அதான் 10 இருந்து 12 மணி வரைக்கும் என் பக்கத்திலே முழங்கால் போட்டு நீங்க என்ன செஞ்சீங்க? ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க பாஸ்டர். 12 மணிக்கு ஒரு சர்ப்பத்தின் ஆவி என்ன விட்டு செஞ்சு வெளியே போச்சு. நான் சுகமானேன் அப்படின்னு அடுத்த கிராமமே இயேசுவை ஏற்றுக்கொண்டது. அது மூலமா கர்த்தர் பலமா கிரியை செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கிறோம். உங்க வீட்டுல இருக்கிற பிசாசு துரத்தினாலும் உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு என்ன செய்யும்? வேற இல்லைன்னா வீட்டுல இருக்கிற எந்த நபர் என்ன செய்ய மாட்டாங்க? ரட்சிக்கப்பட உபவாசம் பண்ணி உங்க வீட்டுக்காக கட்டவிழ்த்து துரத்தி ஜோம் பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல உள்ள ஆட்கள் ரட்சிக்கப்படுவாங்க. உங்க வீட்டுல உள்ள ஆட்கள் என்னென்ன பாவம் செய்யறோம் அந்த பாவத்துக்கு ஆண்டவர்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்டு ஜோம் பண்ணு. மன்னிப்பு கேட்டு திறப்புல நில்லுங்க. உபவாசம் பண்ணி திறப்புல நில்லுங்க. திறப்பில் நின்று இந்த செய்த விபச்சார வேஷத்தின் அக்கிரமங்களை மன்னியும் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு செவி கூடாத அக்கிரமத்தை மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்டுட்டு அவனுக்கு பின்னாலே இவன் ரட்சிக்கப்படுவதற்கு தடை பண்ணுகிற அசுத்தாவி இயேசுவின் நாமத்துல கட்டுறேன். சாத்தான் கட்டிவிட்ட கட்டில் அவிழ்க்கிறேன். இந்த அசுத்தாவி இவனை விட்டு இயேசுவின் நாமத்துல வெளியே போ அப்படின்னு ஒரு மாசம் ஜெபம் பண்ணி பாரு. அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து நிக்கிறத பாப்பீங்க. கையில தட்டி கத்தரவை படுத்த பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த தேவ பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். இதுக்கே நமக்கு நேரம் ஓடி போயிடுச்சு. இதுக்கே நமக்கு நேரம் எழுந்திருச்சு. கர்த்தர்ல பலப்படணும் அப்படின்னா 4 லைன்ல சொல்லி முடிக்கிறேன். முதலாவது நீங்க ஜெபம் பண்ண மட்டும்தான் கர்த்தர்ல என்ன செய்ய முடியும்? பலப்பட முடியும். 2வது நீங்கள் கர்த்தர்ல பலப்படணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். 3வது நீங்க அபிஷேகம் வரணும். நீங்க வந்து கர்த்தர்ல பலப்படணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய காரியம் 3வது நீங்க பலனை பெற்றுக்கொள்ள தேவனுடைய வார்த்தையினால் உங்களை நிரப்பும். எதனால் நிரப்பணுங்க? 4வது நீங்கள் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள் எப்பொழுது எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? துக்கமா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா?